சென்னை கிண்டியில் இந்தியா டுடே குழுமம் சார்பில் நடைபெறும் 2 நாள் கருத்தரங்கை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா இன்று குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த கருத்தரங்கின் சிறப்பு அம்சமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் புகைப்பட கண்காட்சியையும் சின்னம்மா திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் இந்தியா டுடே குழுமம் சார்பில் தென் மாநிலங்கள் வளர்ச்சி குறித்து 2 நாள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கை தொடங்கி வைக்க வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு இந்தியா டுடே குழுமங்கள் தலைவர் திரு அருண்புரி பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். இக்குழுமத்தின் செய்திப்பிரிவைச் சேர்ந்த கலிபுரி செய்திப்பிரிவு இயக்குநர் திரு ராஜி செங்கப்பா மற்றும் புதிய தலைமுறை செய்திப்பிரிவு இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் சின்னம்மாவை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சின்னம்மா குத்து விளக்கேற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். மேலும் கருத்தரங்கை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் புகைப்பட கண்காட்சியையும் சின்னம்மா தொடங்கி வைத்தார். Let's remember Tamil Nadu's very own Amma. A huge round of applause. கண்காட்சி திரையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அரிய புகைப்படங்களை பார்த்த சின்னம்மா மனம் நெகிழ்ந்து கண்கலங்கினார். இதனைத் தொடர்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவுகள் பற்றியும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய அரும்பெரும் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வி மைத்ரேயன் உரை நிகழ்த்தினார். பின்னர் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெற்கிலிருந்து சூரியன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது அம்மா வகுத்து தந்த பாதையில் தமிழகம் தொடர்ந்து நடைபோடுவதாக பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சர் திரு பாண்டியராஜன், நடிகர் கமல்ஹாசன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் பேசுகின்றனர்.